வெல்கம் டு ஆகர்சாஸ் குசின். அனைவரையும் ஆகர்சாஸ் குசின் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மாதுளம்பழத்தை வச்சு ஒரு டிலைட் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மாதுளம்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். மற்றது இது ஆரோக்கியமான ஒரு நல்ல பழம். பெரும்பாலும் குழந்தை பிள்ளைகள் பழம் சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. இந்த முறையில் நீங்கள் செய்து கொடுத்தீங்களேன்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்முறைக்கு போகிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை முதல் தடவையாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். இந்த டிலைட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து கழுவி தோலை நீக்கிட்டு அதில் முத்தை மட்டும் நான் செப்பரேட் பண்ணி எடுக்கிறேன். வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் நாங்கள் இதுக்கு சேர்க்க வேணுமென்றதை நாங்கள் செய்முறையில் பார்ப்போம். இது சரியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதோட மூன்று இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும், நாங்கள் ஈஸியாக செய்திடலாம். இந்த ஒரு மாதுளம்பழத்தோட முத்தை மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த மாதுளை முத்து எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு இதோட நான் 2 கப் தண்ணி விட்டு ஒரு தடவை அடித்து எடுக்க போகிறேன். இதை நான் இப்படி அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு வடியை யூஸ் பண்ணி இதை வடித்து எடுக்க போகிறேன். இதில் இருக்கிற விதைகள் எங்களுக்கு தேவையில்லை, இது ஜூஸை மட்டும் வடித்து எடுத்தால் போதும். இப்போ நான் இந்த ஒரு மாதுளம்பழத்தோட ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட நான் 3/4 கப் ப்ரௌன் சுகர் சேர்க்கிறேன். அதோட 1/2 கப் கோன்ஸ்டார்ச். இது கோர்ன்ஃப்ளவர் இல்லை, இதை கோன்ஸ்டார்ச்னு சொல்கிறது. கோர்ன்ஃப்ளவர் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும், இது வெள்ளையாக இருக்கும். இது பெரும்பாலும் சூப்புகளை திக் பண்ணுறதுக்கு பாவிக்கிறது. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கை வச்சு நல்லா கரைகிற மாதிரி கலக்கி விடுறேன். இதோட நான் ஒரு மேசைக்கரண்டி லெமன் ஜூஸும் விட்டு அதையும் நல்ல வடிவாக கலக்கி விடுறேன். இப்போ நான் கலந்து வச்சுக்கிற இந்த கலவையை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறேன். இது ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிட்டு ஒரு விஸ்கை வச்சு கைவிடாமல் கிளறி விடணும், இல்லைன்னு சொன்னால் அடிப்பிடிச்சிடும். இந்த பதத்துக்கு இறுகி வந்தால் போதும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ட்ரை எடுத்து இதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதை எல்லா இடமும் பூசி விடுறேன். இப்படி நீங்கள் பூசிட்டு அந்த கலவையை இதுக்குள்ளே விட்டால் தான் உங்களுக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும், இல்லைன்னு சொன்னால் ஒட்டி பிடிக்கும். காய்ச்சி வச்சுக்கிற இந்த கலவையை இந்த கிரீஸ் பண்ணின இந்த கிளாஸ் ட்ரையில் ஊற்றிட்டு இதை நான் வெளியில் வச்சு ஆற விட போகிறேன். வெளியில் வச்சு நல்லா ஆறின பிறகு தான் இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஒரு தடவை இந்த மாதிரி தட்டி சமப்படுத்தி விட்டுட்டு வெளியில் ஆற வைக்கிறேன். 3 மணித்தியாலம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துருக்கிறேன்.
இது நல்ல வடிவாக செட் ஆகி வந்துட்டுது. நான் இனி இதை வெட்டி எடுக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் இதை வெட்டி எடுக்கலாம். இப்போ நான் வெட்டி எடுத்த இந்த துண்டுகளை வறுத்த தேங்காய் பூ, அதாவது டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்கிறது, நான் இதை ரெடிமேடாக கடையில் தான் வாங்கினான். இதில் நான் கோட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த தேங்காய் பூவில் கோட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இது எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. இது நல்ல ஒரு ஆரோக்கியமான டிலைட். உங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் இதை செய்து கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனது காணொளிக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இதுவரைக்கும் எனது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்ற காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.